எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிறவியில் நாம் எதை தேட வேண்டும், அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒரு நாள் பாண்டிய மன்னனான வல்லபதேவன் இரவு நகர்வலம் சென்றிருந்தார். அப்போது சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டு திண்ணையில் ஒரு முதியவர் படுத்திருப்பதை பார்த்தார். அந்த முதியவரிடம் சென்று, பெரியவரே, நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், நான் புனித கங்கையில் நீராடிவிட்டு சேது கரைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். அதற்கு அந்த அரசர், ஓ அப்படியா, மிகவும் மகிழ்ச்சி. ஆன்மீக பற்றுடைய நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார். உடனே முதியவரும் ஸ்லோகத்தை சொல்லி முடித்தார். அப்படி முடிக்கும்போது அதனுடைய பொருளையும் சொன்னார். அதற்கு பொருள் என்னவென்றால், மழை காலமான ஆடி முதல் ஐப்பசி வரை இன்பமாய் வாழ்வதற்கு மற்ற 8 மாதத்திலும் உழைக்க வேண்டும். இரவுக்கு தேவையானதை பகலிலும், முதுமைக்கு தேவையானதை இளமையிலேயும் தேட வேண்டும். அதே போல அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இந்த பிறவியிலேயே தேட வேண்டியது அவசியம் என்று கூறி முடித்தார். அதனை கேட்ட மன்னர் அவரை வணங்கினார். பிறகு முதியவர் சொன்ன முதல் 3 விஷயங்கள் தான் முடித்து விட்டதாக எண்ணினார். அடுத்த பிறவிக்கு வேண்டியதை இந்த பிறவியிலேயே தேடல் என்றால் என்ன என்று குழம்பி போனார். பிறகு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார். அடுத்த நாள் காலை குலகுரு செல்வ நம்பியையும் பண்டித பெருமக்களையும் அழைத்தார். இது குறித்து விசாரித்த போது மன்னனின் சந்தேகத்தை போக்க யாராலையும் முடியவில்லை. பின்னர் மன்னர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஒரு மூங்கிலின் உச்சியில் ஒரு பொற்காசு முடிப்பை கட்ட சொன்னார். அரண்மனை வாசலில் நடுமாறும் உத்தரவிட்டார். மன்னரின் சந்தேகத்தை தெளிவுற செய்வோருக்கு இந்த பொற்காசுகள் அடங்கிய முடிச்சு தானாக அவர்கள் கையில் வந்து விழும். அதே இரவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோன்றினார். பெரியாழ்வாரே, பரம்பொருளை தொழுது அருளை பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேவை என்று சொல்லி மன்னரின் சந்தேகத்தை போக்கும்படி கூறி மறைந்து விட்டார். பெரியாழ்வாரும் அரண்மனைக்கு வந்தார். வாசலில் மூங்கில் மரமருகே நின்றபோது வல்லபதேவனை அழைத்தார். மன்னா, நாராயணனே பரம்பொருள். இந்த பிறவியில் அவரை வணங்கி அருள் பெறுதலே அடுத்த பிறவிக்கான தேடலாகும் என்று சொல்லி முடிக்கும் தருவாயில் மூங்கில் மரம் வளைந்து தாழ்ந்து பொற்காசு முடிச்சு நீட்டியது. மன்னனும் ஆச்சரியமடைந்து பெரியாழ்வாரின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் கருட வாகனத்தில் பெருமாளும் காட்சி கொடுத்தார். அப்போது பெரியாழ்வார் பகவானை வணங்கி பல்லாண்டு பல்லாண்டு பாசுரத்தை பாடினார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? பகவான் நாராயணனே பரம்பொருள். அவரை வேண்டி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் நீங்கி வாழ்வில் சந்தோஷமாக வாழ முடியும். வாழ்விற்கு பிறகு மோட்சமும் கிடைக்கும். அடுத்த பிறவி என்பது நமக்கு கிடையவே கிடையாது. அதனால் தினமும் பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.